ஒரு நாள் கிச்சாவும் ஃப்ரெண்ட்ஸும் மாடு மேய்க்கிறதுக்காக வெளியில நிற்கிறாங்களாம். அப்போ ஒரு டப்பாவா கிருஷ்ணாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்றா, அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சாப்பாடு கொடுத்துட்றா அம்மாலாம். அதுக்கப்புறமா டப்பாவெல்லாம் மூடி போட்டு மூடிடுறாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஸ்வீட்ஸ் டப்பால போட்டு மூடி கிருஷ்ணா ஏமா எங்களுக்கு மட்டும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கலன்னு கேட்குறாளா. அப்போ ஆன்டிஸ்லாம் சொல்றா, கிருஷ்ணா தான் நம்மளுக்கு மாச்சி மாதிரி சமத்து பிள்ளை, அதனாலதான் ஸ்வீட்ஸ் நிறைய கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாளா. அப்புறம் கிருஷ்ணா போலான்னு சொல்லி கூட்டின்னு போகும்போது அவங்க திருப்பியும் கேக்குறாங்களா, அதுக்கு என்ன, நான் தான் நிறைய ஸ்வீட்ஸ் கொடுப்பேனே, கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாளாம் கிருஷ்ணா. உடனே சரி நம்ம மாடெல்லாம் யூஷின் போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கிருஷ்ணாட்ட கேக்குறாங்க, நம்ம காடு இங்கே இருக்கு, ஏதோ காடு, நீங்க வேணா சாப்பிட்டு கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. எதை சாப்பிட்டு கொடுக்கலாமா? மாடை கூழெல்லாம் சாப்பிட கூழலாமான்னு கேக்குறாங்களாம். கிருஷ்ணா அப்போ சொல்றாளா, இங்க நிறைய ஜங்கிள் அனிமல்ஸ்லாம் இருக்கு, அதனால இங்க வேண்டாம், இன்னும் நம்மளோட காடு வரலங்க. அப்புறம் அதை தாண்டி போன உடனே அவங்களோட காடு அங்க புல்லெல்லாம் இருக்கான், மாடை மேய்க்கிறதுக்காக இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வர கொஞ்ச நேரம் ஆயிடும், 10 நிறைய டைம் ஆயிடுமா, அதனால கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விளையாடுறதுக்கு போய் நிறைய விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பாதியில பசிதான். கிருஷ்ணாட்ட சொன்ன உடனே டப்பாவெல்லாம் திறந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கும் போது திருப்பியும் பசிச்சுன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறா, சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணாவும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிட்டா. அதுக்கப்புறமா விளையாடிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து விளையாடிட்டு இருக்காங்களா. அப்புறமா இன்னும் கொஞ்சம் பசிதா, கிருஷ்ணா இன்னும் கொஞ்சம் பசிதே, என்ன பண்றது கேக்குறாள. சரி நான் பயத்தை வேணா பறிச்சு கொடுக்கறேன், பறிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க சொன்னாலாம். பறிச்சு கொடுத்தா பசி அடங்கவே இல்ல, அதனால கிருஷ்ணா இன்னும் பசிச்சுட்டே அப்படின்னு சொல்றாளா. அதனால கிருஷ்ணா சொல்றா, சரி கவலைப்படாதீங்க, என் கூட வாங்க, அங்க கொஞ்ச தூரம் போனா ஒரு ஆன்ட்டி இருக்கா, அந்த ஆன்ட்டி டாப்பாலே போட மாட்டா, எல்லாரும் டாப்பாலே போட மாட்டா, சரி அந்த ஆன்ட்டி கிட்ட போய் நம்ம சாப்பிட்டுடலாம், வெண்ணே நம்ம டாப்பால் திறந்து சாப்பிட்டுடலாம். அப்போ சூப்பரா வெண்ணே சமைப்பா, அவளோட வீட்டுக்குள்ள வச்சிருப்பா, நம்ம போய் எடுத்து சாப்பிட்டுடலாங்கிறா. சரின்னு மெதுவா நடந்து போய் செவுத்து கிட்ட ஒயிஞ்சிந்தி பாத்துட்டு ஆன்ட்டி 2 பாட்டு எடுத்துன்னு போறா தண்ணி பிடிக்கிறதுக்கு. இடுப்புல ஒரு பாட்டு, தலையில ஒரு பாட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. எங்க போயிட்டு இருந்தா? தண்ணி எடுக்கிறது போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் மெதுவா வர ஆரம்பிச்சுட்டா. ஆன்ட்டி போறா, நடந்து போய் கொஞ்ச தூரம் தான் தண்ணி, டக்குன்னு வந்துரும். அந்த குளம் டக்குன்னு வந்துரும், கொஞ்ச தூரம் போகணும். யசோதா அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கா அந்த தண்ணி. ஆமா போறாளா.
யசோதாம்மா வீட்டுக்கு பக்கத்துல போய் புடிச்சுன்னு வரலான்னு போறாளா. போன உடனே கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நம்ம டக்குன்னு எடுத்து வெளியே சாப்பிடலாம் அப்படின்னு பசங்க சொன்னாங்களா? ஆமா, கிருஷ்ணா சொன்னோடனே சரின்னு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே வெண்ணெல்லாம் தேடுறாங்க, எங்கடா இருக்கு. குண்டா ஒரு பையன் தானா, மேல பாருங்க அங்க தொங்கிட்டு இருக்கு உரியல அப்படிங்கிறாளா. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆமா அங்க தொங்கிட்டு இருக்கா, கிருஷ்ணா நம்ம எப்படி எடுக்கிறது, எட்டவே எட்டாதே அப்படின்னு கேக்குறாங்க கிருஷ்ணா கிட்ட. கிருஷ்ணா சொல்றா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியா என்ன தெரியுமா, ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்காச்சுக்கோங்க, ரெண்டு பேரா, நான் மேல ஏறி போய் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி போய் வெண்ணெய் எடுக்கிறா. கிருஷ்ணா எடுக்கிறாளா, எடுத்துட்டு எல்லாரும் கை காமிங்கோ நான் வெண்ணெய் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாரும் கை காமிச்சிடுறா. கை காமிச்ச உடனே ஒருத்தர் கையா வெண்ணெய் போட்டுருவா. சரி நம்ம பாட்டுல இருந்து சாப்பிடலான்னு பாட்டுல இருந்து எடுக்கிறா. சாப்பிட்டுக்குள்ள ஆன்ட்டி வந்துட்டா. அப்படியா? ஆன்ட்டி வந்துட்டு யாரா அது எங்க வீட்டுக்குள்ள வந்து வெண்ணெய் சாப்பிடுறது அப்படிங்கிறாளாம். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஓட்டத்துல ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து டக்குன்னு பாட்டு பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா காலை பிடிச்சி ஈர்த்திய இறக்கிட்டு காரை பிடிச்சி திருகி யசோதாம்மா வீட்டு குளம் கிட்ட கூட்டிட்டு போய் பாரு இங்க இருந்துதான் தண்ணி பிடிச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுவா வீட்டுக்குள்ள போய் கூட்டின்னு போயிடுறாளா. கூட்டின்னு போயிட்டு யசோதாம்மா அங்க நிக்கிறா, கிச்சன்ல போய் நிக்கிறாளா. யசோதா இங்க பாரு அப்படின்னாலாம். திரும்பி பார்த்தா அங்க அந்த ஆன்ட்டி இருக்காளா. இங்க பாரு கையோடய புள்ளைய கூட்டின்னு வந்துட்டேன், நீ சொன்னா வெண்ணைய திருடி சாப்பிடுறான்னு சொன்ன கேட்கவே மாட்டேங்கிற, இங்க பாரு கையோட ஈத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாளா. அதுக்கப்புறமா சிரிச்சுட்டு இருக்கா. யசோதாம்மா சிரிச்சுட்டு இருக்கா. அத பார்த்துட்டு அப்படிங்கிறா. அப்புறம் சொல்றா, நீ உனக்கு எப்பவுமே கிருஷ்ணா தான் நினைப்பு, அதனால நீ கிருஷ்ணாவோடே கூட்டின்னு வர்றேன்னு யார ஈட்டுன்னு இருக்கேன்னு பாரு அப்படிங்கிறா. யார ஈட்டுன்னு இருக்கேன்னு பாரு, மதுவை ஈட்டுன்னு வந்துட்டேன், திரும்பி பாரு முதல்ல அப்படிங்கிறாளா. நான் கிருஷ்ணாவதான ஈட்டின்னு வந்தேங்கிறா. நீ முதல்ல திரும்பி பாரு மது நிப்பான் அப்படிங்கிறாளா. சரி திரும்பி பார்த்தா அங்க மது. ஏன்டா நீங்க வந்த, அதுக்குள்ள நான் கூட்டின்னு வந்து பார்த்தா நீங்க நிக்கிற அப்படிங்கிறாளா. அந்த மது சொல்லுது, நீதாமா என்ன கூட்டிட்டு வந்த அப்படிங்கிறது. சரிடா நம்ம போய் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வரேன் நானு அப்படின்னு கால் பிடிச்சி திரும்பி கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போனா பாதிரோட கிருஷ்ணா சிரிப்பு சார், என்னடா அது ஈட்டா வரவே மாட்டேது. திரும்பி பார்த்தாங்க கிருஷ்ணா. திரும்பி பார்த்தா யாருமா இருந்தா? கிருஷ்ணா இருந்தா. என்னடா அது நீ அப்படிதான் வந்தா கிருஷ்ணா சொல்லுது. அப்புறம் நான் அப்பயும் கிருஷ்ணாதான் இப்பயும் கிருஷ்ணாதான், கூட்டின்னு வந்த போதும் கிருஷ்ணாதான். நான் நீ வந்து யசோதாம்மாட்ட கூட்டின்னு போறேன் மதுவா மாறிட்டேன் அப்படிங்கிறாளாம். இந்த பாரு திருப்பியும் எங்களோட அம்மாவை கிட்ட கூட்டின்னு போனா உன்னோட ஆத்துக்கார மாதிரி வாங்கிடுவேன். என்னவா மாறிடுவான்னு சொல்ற?
ஆத்துக்கார மாதிரி. ஆத்துக்கார் மாதிரி மாறிடுவான்னு சொன்னாலா? அப்புறம் உடனே அப்படின்னு தலை அப்படின்ட போறான்.